இந்த நாளிலும் நமக்கு கொடுக்கப்பட்ட வேத வார்த்தை கர்த்தருடைய யோபு 12வது அதிகாரம் 9வது வசனமும் 10வது வசனமும். யோபு 12:9. கர்த்தருடைய கரம் இதை செய்ததென்று இவைகள் எல்லாவற்றினாலும் அறியாதவன் யார்? சகல பிராணிகளின் ஜீவனும் மாம்சமான சகல மனுஷரின் ஆவியும் அவர் கையில் இருக்கிறது. கர்த்தருடைய கரம் இதை செய்ததுன்னு சொல்லி அவர் சொல்ற அந்த 9வது வசனத்துக்கு முன்னால 7, 8 நம்ம வாசித்தோம்னா, இப்போதும் நீ மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும். ஆகாயத்து பறவைகளை கேள், அவைகள் உனக்கு அறிவிக்கும். அல்லது பூமியை விசாரித்து கேள், அது உனக்கு உபதேசிக்கும். சமுத்திரத்தின் மச்சங்களை கேள், அவைகள் உனக்கு விவரிக்கும். அப்படியா அந்த மிருகங்கள், ஆகாயத்து பறவைகள், பூமியை விசாரி, சமுத்திரத்தின் மச்சங்களை கேள், இப்படி ஒவ்வொன்றும் தேவன் தான் என்னை நடத்துறாருன்னு சொல்லி சொல்லுமா. கர்த்தர்காரன் இதை செய்ததென்று இவைகள் எல்லாவற்றினாலும் அறியாதவன் யார்? இப்படிதான் நடக்குதுங்கிறத அறியாதவன் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. தேவன் தான் நடத்துறாருங்கிறத யோபு இந்த இடத்துல நமக்கு சொல்றாரு அவரு. அப்படியா இந்த வசனத்துல நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. யோபு 12ல அவர் முதல் வசனம் அவர் சொல்லும் போது யோபு பிரதியுத்தரமாக இப்போ சோப்பாருக்கு யோபு பதில் கொடுக்கும்படியா அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. யோபு பேசுறாரு. 3 நண்பர்களும் குற்றப்படுத்தி அவரை எல்லா விதத்திலையும் குற்றப்படுத்தி பேசி முடிச்சுட்டாங்க. இப்பொழுது யோபு நீங்களே நாணமுள்ள ஜனங்கள். அவங்கள பார்த்து சொல்றாரு, ஆமா நீங்களே நாணமுள்ள ஜனங்கள், ஆனா உங்க நாணம் உங்களுடனே சாகும்னு சொல்லி அவர் சொல்றாரு. அவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு கோபம், ஒரு வருத்தம் இருக்குது அவருக்கு. அதனால நீங்களே நாணமுள்ள ஜனங்கள், ஆனா உங்க நாணம் உங்களுடனே சாகும்னு சொல்லி அவர் சொல்றாரு. நமக்கு வல்லமை பரத்துல இருந்து தான் வரும், நாணம் பரத்துல இருந்து தான் வரும். அவர் சிநேகிதரால் நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி அவர் அப்படியா கேட்கிறாருங்கிறத இந்த வசனத்துக்கு முந்தைய வசனம் இருக்கும். சிநேகிதரால் நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி நான் பிரார்த்திப்பேன்னு சொல்லி அவர் சொல்றாரு. 9வது வசனத்துலதான் கர்த்தருடைய கரம் இதை செய்ததென்று இவைகள் எல்லாவற்றினாலும் அறியாதவன் யார்? சகல பிராணிகளின் ஜீவனும் மாம்சமான சகல மனுஷரின் ஆவியும் அவர் கையில் இருக்கிறது. ஆமா, நம்ம சகல பிராணிகளின் ஜீவன், சகல மனுஷருடைய ஆவி எல்லாமே தேவனுடைய கையில தான் இருக்குது. எல்லா உயிரும் அவர் கையில இருக்குது. மனுஷனுடைய காலங்கள், நம்முடைய காலங்கள் எல்லாம் தேவனுடைய கரத்துல இருக்கிறது. சங்கீதத்துல அப்படியா எழுதியிருக்கிறது. அப்புறம் யோபுக்கு பின்னால என்ன நடக்குதுங்கிறது அவருக்கு தெரியல. தேவன்கிட்ட அவர் கேள்வி கேட்கிறாரு. பரலோகத்துல இருந்து தான் அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருக்குங்கிறத அவர் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா யோபுவின் நாட்கள் அவர் இது சாத்தான் மூலமா தேவன் யோபுக்காக உத்தமனும் சன்மார்க்கனும் ஆகிய என் தாசனாய் யோபுவின் மேல் கண் வைத்தாயோன்னு சொல்லி தேவனே இந்த இடத்துல இறங்கியிருக்கிறாருங்கிறது யோபுவால புரிஞ்சு கொள்ள முடியல. நம்ம வாசிக்கிற நமக்கு தெரியுது, ஆனா அவருக்கு யோபுவால அந்த சூழ்நிலையை புரிஞ்சு கொள்ள முடியல. யோபுவின் நாட்கள் வேதத்துல எழுதி இருக்கிறது. யோபுக்கு கஷ்டங்களுக்கு பின் என்ன நடந்தது என்பதும் நமக்கு தெரியும். யோபு ஆசீர்வதிக்கப்பட்டார். இழந்ததெல்லாம் அவருக்கு திரும்ப ரெட்டிப்பா கிடைக்குது. 7 குமாரர்கள் 3 குமாரத்திகள் திரும்பவுமா பிறக்காங்க. ஆனா யோபு குற்றப்படுத்திய 3 நண்பர்கள் என்ன ஆனார்கள் என்று இந்த வேதத்துல எழுதப்படவே இல்லை. அவங்க இந்த வேதத்துல இடம்பெற முடியல அவங்களால. யோபு தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறபடினால, யோபு கூட தேவன் இருந்ததுனால அவர் ஒவ்வொரு பிரச்சனையும் எப்படியாய் தாண்டி வர்றாரு. இந்த சோதனையை சகிச்சு அவர் எப்படி ஜெயம் கொள்றாருங்கிறது இந்த யோபு புத்தகம் முழுவதும் நமக்கும் ஒரு திஷ்டாந்தமா எழுதப்பட்டிருக்கிறது. நம்மளும் இப்படிப்பட்ட காரியங்கள்ல தேவனை மாத்திரம் சார்ந்து கொண்டு தேவன் என்ன ஒரு நாள்ல உயிரோடு எழுப்புவாரு, திரும்பமா என்னை ரெட்டிப்பா ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோடு நம்ம காத்திருந்தோம்னா யோபு ஆசீர்வதித்த தேவன் நம்மளையும் இப்படியாய் ஆசீர்வதிப்பார். யோபுக்கு ஆபத்துக்கு பின்னால பிசாசு இருக்கிறான் என்பது யோபுக்கு தெரியாது. ஏன்னா பிசாசு தான் சவால் விட்டுருக்காங்கிறது யோபுக்கு தெரியாது. நாமும் சில வேளையில நம்மளுக்கு பிரச்சனைக்கு காரணம் என்ன ஏசப்பா எனக்கு இப்படி நடக்குதேன்னு சொல்லி நம்மளும் கேட்குறோம். விகில்ஸ் வெர்த்துங்கிற ஒரு ஊழியக்காரர் மிஷினரி சொல்றாரு, தீமையான எல்லாவற்றின் பின்னாடியும் சாத்தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. நம்ம வேதத்துல கூட பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் அப்படின்னு தான் எழுதியிருக்கு. கர்த்தர் கரம் இதை செய்ததென்று இவைகள் எல்லாவற்றினாலும் அறியாதவன் யாருன்னு சொல்லி யோபு கேட்கிறாரு. கர்த்தருடைய கரம் தான் இதை செய்தது என்று எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள். நம்மளும் இதை அறிஞ்சிருப்போம். யாத்திராகம் 14:8 கூட
இஸ்ரேல் புத்திரர் வந்து பலத்த கையுடன் அங்கிருந்து புறப்பட்டு வர்றாங்க. எகிப்துல இருந்து இஸ்ரேல் புத்திரர் வந்து செங்கடலை கடக்கும்போது தேவனுடைய பலத்த கை தான் அவரை புறப்பட வச்சது. ஓங்கிய புயமும் பலத்த கரமும் அங்கிருந்து புறப்பட வச்சு நடத்துனது. நாமும் நம்ம மேல கர்த்தருடைய பலத்த கரம் இருக்குது, அவர் ஓங்கிய புயம் பலத்த கரம் உடையவர், அவர் என் கூட இருக்கிறாருன்னு சொல்லி எல்லா வேலையிலும் நம்மளும் சொல்வோம். இதெல்லாம் நமக்காக தான் என் வேதத்துல ஏசப்பா எழுதி கொடுத்துருக்காங்க, ஜெயிக்கும்படிக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. கர்த்தருடைய கரம் இஸ்ரேல் புத்திரரை வந்து அக்கறைக்கு கொண்டு போய் சேர்த்தது. செங்கடலை தாண்டி அந்த வெட்டாந்தரையில் அவங்க நடந்து அப்படியா அவங்க வந்து அந்த கரைக்கு போய் சேர்ந்தாங்க. ஆனா பார்வோனும் அவனுடைய ரதங்களோ அக்கறைக்கு அவங்களால போக முடியல. பின்னால துரத்திட்டு வந்த பார்வோனையும் அவங்க ரதங்களையும் ஒரு திரி அணைகிறது போல ஏசப்பா வந்து கர்த்தர் அணைய பண்ணிட்டாரு. சங்கீதம் 119 173 கூட உமது கரம் எனக்கு துணை இருப்பதாக அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரர் சொல்றாரு. நம்மளும் நம்முடைய போராட்டங்கள்ல நம்ம தனியா சமாளிக்க போவதில்லை. நம்ம போராட்டங்கள்ல வியாதிகள்ல வந்து நம்ம தனியாவே இருக்க போவதில்லை. கர்த்தருடைய கரம் நமக்கு துணை இருக்குது. ஒரு தீங்கும் நம்மளை அணுகாதபடிக்கு கர்த்தர் நம்மளை பாதுகாப்பார், நமக்கு ஆசீர்வாதங்களை தந்து அவர் நடத்துவாரு. ஆதியாகமம் 2 கூட அப்படியா தேவன் வந்து படைப்புகள்ல ஒவ்வொன்றையும் படைச்சு இது பண்ணையில 2:7 தேவனாய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். அப்படிதான் தேவன் நமக்கு வந்து தேவன் வந்து நம்மளை படைச்சாரு. நம்மளை வந்து ஜீவாத்மாவா படைச்சு அவரோட ஜீவ சுவாசத்தை நம்ம நாசியில வந்து அவர் ஊதி இருக்கிறாரு. சங்கீதம் 104 வந்து அப்படியா மிருக ஜீவன்களை பத்தி ஒவ்வொன்றையும் வந்து விவரிச்சு அதுல சொல்லியிருப்பாங்க. சங்கீதம் 104 14 பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாகும்படி அவர் மிருகங்களுக்கு புல்லையும் மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகளையும் முளைப்பிக்கிறார். அப்படியே அந்த வசனம் சொல்லிட்டே வரையில 18 உயர்ந்த பர்வதங்கள் வந்து வரையாடுகளுக்கும் கண்மலைகள் புலிமுசலுக்கும் அடைக்கலாம். அப்படியாய் வரையாடுகளை வந்து அவர் உயர்ந்த பர்வதங்கள் அதை விட்டு இறங்கக்கூடாது, ஏன்னா காட்டு மிருகங்கள் அதை வேட்டையாடிருன்ட்டு வரையாடுகளை எவ்வளவு நாணமான தேவன் படைச்சு ஒவ்வொன்றுக்கும் அதுக்கு தங்குறதுக்கு இடம் அப்படியா நடத்தி இருக்கிறார். ஒரு புலிமுசலை கூட அவர் வந்து கைவிடலை. புலிமுசலுக்கு கண்மலைகள்ல போய் அது வந்து புலிமுசல்களுக்கு அடைக்கலமா அப்படி எழுதியிருக்கிறார். நீர் இருளை கட்டளை இடுகிறீர், ராக்காலமாகும் அதிலே சகல காட்டு ஜீவன்களும் நடமாடும். அதாவது பகல்ல மனுஷரும் இருள்ல வந்து சகல காட்டு மிருகங்களும் நடமாடும்படிக்கு இருள் அவர் வந்து கட்டளை இடுகிறாரு. ஏன்னா காட்டு மிருகங்களுக்கும் உணவு வேணும். அப்படிங்கனால அந்த இருளான நேரத்துல அது காட்டு மிருகங்கள் வந்துட்டு திரும்ப வெளிச்சம் வர்றதுக்குள்ள அது அவங்கவுங்க இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிடுது. பாலசிங்கங்கள் இறைக்காக கெர்ச்சித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடுதான். அப்படி சொல்லிட்டு வரையிலேயே 25 பெரிதும் விஸ்தாரணமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது, அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணிறந்த ஜீவன்களும் உண்டு. எப்படி சமுத்திரத்துல மீன்கள் வந்து சிறியவைகளும் பெரியவளுமான எண்ணிறந்த ஜீவன்கள்னு சொல்லி அவர் அப்படியா காட்டுறாரு நமக்கு. அதிலே கப்பல்கள் ஓடும், அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கங்களும் உண்டு. கப்பல் எப்படி அதுல ஓடுதோ அது மாதிரி திமிங்கலம், அவ்வளவு பெரிய திமிங்கலங்களும் அங்க உண்டு அப்படிங்கிறது நமக்கு சுட்டி காட்டுறாரு. ஏற்ற வேளைகளில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உண்மையை நோக்கி காத்திருக்கும். எப்படியா அந்த தேவனுக்கும் அந்த மிருக ஜீவன்களுக்குள்ள உறவை இதுல அழகா அந்த 104 சங்கீதத்துல எடுத்து காமிச்சிருக்கிறாரு ஏசப்பா. பரிசுத்த ஆவியானவர் அப்படியா நமக்கு அதை வந்து விளக்கி காட்டுறாரு. அது ஒவ்வொன்றையும் வாசிக்க அவ்வளவு நல்லா இருக்கு. நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும், நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். அப்ப அதுகெல்லாம் அப்படி உணர்ந்து இருக்குது. நமக்கு இறைவன் தான் தேவன் தான் நமக்கு உணவு அளிக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க அப்படியா பார்த்துட்டு தான் இருக்காங்க. அந்த மிருக ஜீவன்கள் சமுத்திரத்து மச்சங்கள் எல்லாம் அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. 30 நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும், நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர், கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும், கர்த்தர் தம்முடைய கிரியையில் மகிழ்வார் அப்படின்னு சொல்லி இதுல அப்படியா அவர் நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். அப்படிதான் தேவன் வந்து தம்முடைய ஆவியை அனுப்புறாரு. அப்படிதான் நமக்கும் இந்த நாள்ல கொடுக்கப்பட்ட வசனம் வந்து அவ்வளவு நல்ல அருமையான வசனமா நமக்கு ஏசப்பா தந்திருக்காங்க. யோபு அதை உணர்ந்து அவர் வந்து சொல்றாரு. சகல பிராணிகளின் ஜீவனும்
மாம்சமான சகல மனுஷரின் ஆவியும் அவர் கையில் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அதுக்காக நம்ம தேவனை ஸ்தோத்திரிப்போம், தேவனுக்கு நன்றி சொல்வோம். ஆமீன். ஒரு பாடல். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. ஏந்திடுவார், என்னை தாங்கிடுவார், இறுதி வரை என்னை நடத்திடுவார். ஏந்திடுவார், என்னை தாங்கிடுவார், இறுதி வரை என்னை நடத்திடுவார். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. இரத்தத்தாலே கழுவுகிறார், இரத்தத்தாலே கழுவுகிறார், ரட்சிப்பாலே உடுத்துகிறார், ரட்சிப்பாலே உடுத்துகிறார். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. ஆம் தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, உண்மை துதிக்கிறோம். இந்த நாளில் நீர் எங்களுக்கு தந்த வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உண்மை துதிக்கிறோம் ஐயா, உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீங்கள் சொன்ன வார்த்தையின்படி தகப்பனே, ஆம் தகப்பனே, உங்களுடைய கரம் இதை செய்தது என்று நாங்கள் இதை அறியாதவன் யாரு என்று சொல்லி கேட்குறீங்க ஏசப்பா. ஆம் தகப்பனே, பூமியுள்ள அனைத்து சிருஷ்டிகளும் அனைத்து ஜீவன்களும் நீர் தான்ப்பா உண்டாக்கினது. உங்களுடைய கரம் தான்ப்பா அதுக்கு பிழை போட்டுது, உணவு கொடுக்குது. நீர் ஆண்டவரே அதுக்கு கொடுக்க வாங்கி கொள்ளும் தகப்பனே. அப்படியா உங்களுடைய கரம் நடத்துகிறதே, உங்களுடைய முகத்தை நோக்கி ஒவ்வொன்றும் ஆண்டவரே ஆகாரத்துக்காக உண்மை நோக்கி பார்க்கிறதே. ஒவ்வொரு மிருக ஜீவன்களுக்கும் தங்குறதுக்கு இடத்தை ஏற்படுத்தியிருக்கிறீர் தகப்பனே. வரையாடுகளுக்கு உயர்ந்த மலையை நீர் கொடுத்திருக்கிறீர். கண்மலைகள் குளிமுசலுக்கு அடைக்கலன்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. இருளில் தான் காட்டு மிருகங்கள் வெளிவரும் சொல்லி அப்படியா ஒவ்வொரு பகுதி நீ ஒன்றை கூட ஐயா பசியால் வருந்த விடாத தேவன் ஐயா. அப்படியா ஐயா தகப்பனே, நீ நடத்துகிற தேவன், அப்படிப்பட்ட தேவன். எங்களை ஐயா உங்களுடைய சாயல் படுத்த எங்களை நீர் எப்படி விசாரித்து நடத்துவீர் என்பதை நாங்கள் இந்த நாளில் ஐயா தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவைகள் எல்லாவற்றிலும் மேலாக நீர் எங்களை பார்க்கிற தேவன். எங்களுக்காக இறங்கி வந்து ஜீவனை தந்து உங்களுடைய ரத்தத்தினால் எங்களை கழுவி எங்களுக்கு ரட்சிப்பை தந்து தகப்பனே எங்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவனா இருக்கிறீர் ஐயா தகப்பனே. உமக்கு நன்றி ஐயா, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை ஜீவாத்மாவா படைத்திருக்கிறீரே, உங்களுடைய ஜீவ சுவாசத்தை எங்க நாசியில கொடுத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு சுவாசம் தந்திருக்கீங்களே ஏசப்பா, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்க துதிக்கும்படிக்கு ஸ்தோத்திரிக்கும்படிக்கு உங்களுடைய மகத்துவங்களை ஆராயும்படிக்கு எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதிமையா. இந்த நாளில் வேலைக்காய் படிப்புக்காய் போகிற ஒவ்வொருவரும் கூட உங்க கரம் கூட இருக்கட்டும் ஐயா, ஆசீர்வதியும் ஐயா. உங்க கரம் குறுகி போகவில்லை ஐயா தகப்பனே. உமக்கு நன்றி அப்பா, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவருடைய தேவைகளையும் நீ சந்தியும் ஐயா. திருமணத்துக்கு காத்திருக்கவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற துணையை கொடும் தகப்பனே. குழந்தைக்காய் காத்திருக்கவங்களுக்கு குழந்தை பக்தி தந்திரலும் ஐயா தகப்பனே. மேற்படிப்புக்காய் வெளியூர் புறப்பட்டு செல்கிற ஒவ்வொருவரோட பிரயாணத்திலையும் உடைய கரம் கூட இருக்கட்டும் ஐயா. அவங்க போகையிலையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும், வருகையிலையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். பிள்ளைகளுக்கு அவங்கவுங்களுக்கு நீர் முன்குறித்த காலேஜில் ஐயா நீர் இடம் கொடுத்து பிள்ளைகள் வாலிப நாட்களை நீர் பாதுகாத்தருளும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. எந்த நோக்கத்தோடு அந்த காலேஜில் அடி எடுத்து வைக்கிறாங்களோ தகப்பனே, அப்படியா பிள்ளைகள் காலேஜுக்குள்ள என்ட்ராகும் போதே தகப்பனே முதல் அடி எடுத்து வைக்கும் போதே ஏசப்பா என் கரத்தை பிடிச்சுக்கோங்க. இந்த நாங்க படிக்கிற அத்தனை வருடங்களும் உங்க கரம் என் கூட இருக்கணும். என் வாலிபம் பாதுகாக்கப்படணும். யோசிப்பை போல பாவத்தை விட்டு விலகி ஓடணும். தானியலை போல ஐயா தகப்பனே நாங்க ராஜாவின் போஜனத்தினால் எங்களை தீட்டுப்படுத்திடக்கூடாது. நாங்க வைராக்கியம் வாழணும். தீமத்துவை போல ஐயா தகப்பனே உமக்கென்று வைராக்கியமாய் வாழக்கூடிய கிருபையை தாங்க சொல்லி ஐயா பிள்ளைகள் உங்களிடத்துல ஆண்டவரே ஒரு செகண்ட் இருதயத்துல ஜெபம் பண்ண நீங்க உதவி செஞ்சிருங்க ஏசப்பா. நீங்க என் கரத்தை பிடிச்சுக்கோங்க ஏசப்பான்னு சொல்லி ஐயா கரத்தை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்க உதவி செஞ்சிருங்க ஏசப்பா. அத்தனை வருடங்களும் பிள்ளைகளை தாங்கி ஏந்தி அந்த முழு படிப்பையும் முடிச்சுட்டு வெற்றியாளர்களா திரும்பி வரும்படிக்கு நீர் உதவி செய்யும் ஐயா தகப்பனே. உமக்கு நன்றி ஐயா. சிறுவதை தொடங்கி இந்த 12 வருடங்கள் ஐயா 12வது வகுப்பு படித்து முடிக்கும் வரைக்கும் பிள்ளைகளை நீர் பொறுப்படுத்தி கொண்டேரே. நன்றி ஐயா, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வருங்காலங்களில் ஐயா உமக்கென்று ஐயா அவங்க சுடர்களாய் ஆண்டவரே ஒளிவிடும்படிக்கு ஐயா தகப்பனே நீங்க உதவி செய்யுங்கப்பா தகப்பனே. உமக்கு நன்றி ஐயா, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா, ஆசீர்வதிங்க. யாரும் கலங்கி தவிக்காது படிக்க ஐயா மிருக ஜீவனை நடத்துகிற தேவன், அதை காட்டிலும் விசேஷமா எங்களை பார்க்கிற தேவன் எங்களை நடத்துவாருங்கிற விசுவாசத்தினால் இன்றைக்கு ஒவ்வொரு இருதயத்தையும் நீர் தகப்பனே நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. நாங்க எதற்கும் கவலை கொள்ளாதபடிக்கு எல்லாவற்றையும் ஆளுகிற என் கர்த்தர், சூழ்நிலையை ஆளுகிற என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார்
இருக்கிறார் என்று சொல்லி சூழ்நிலையை பார்க்காதபடிக்கு சூழ்நிலையை ஆளுகிறவர் என்னோடு கூட இருக்கிறார்னு சொல்லி தைரியமாய் விசுவாசமாய் நம்பிக்கை இருக்க உதவி செய்யுங்கப்பா. நீர் மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.